போற்றி, திருவாசகம் போற்றி, மாணிக்கவாசகர் போற்றி. பண்டாய நான்மறைங்கிற பகுதியில் 3வது மந்திரம். இந்த பதிகம் தன்னுடைய தலைப்பினால் பொருள் விளங்கக்கூடிய பதிகம் கிடையாது. பண்டாய நான்மறைங்கிறது பதிகத்தின் தொடக்கம்தான். நேற்றும் தானால சொன்னேன். இப்போ சிவபுராணம் அப்படின்னா அந்த சிவபுராணத்துக்குள்ளே என்ன இருக்குங்கிறத அந்த தலைப்பு சொல்லிடுது. சிவனுடைய பழைய வரலாற்றை சொல்லுதுன்னு. ஆனால் பண்டாய நான்முறையில் நம்ம அந்த பதிகத்துக்குள்ளே என்ன இருக்குங்கிறத என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அதனால தான் அந்த அடுத்த தலைப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். எந்த தலைப்பு? அனுபவத்துக்கு ஐயமின்மை உரைத்தல். அதாவது சிவனை அனுபவிக்கிறதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. இதுதான் இந்த பதிகம். அதில் 2 மந்திரம் முடிச்சிட்டோம். 3வது மந்திரமா எழுதுங்க. காட்ட இறைவன் காட்டில் வேடனாகவும் கடலில் வலைஞனாகவும். இன்றைக்கி நாம் வாசித்ததை வச்சு இந்த பாயிண்டை டெவலப் பண்ணணும். காட்டில் வேடனாக வந்தாலும் கடலில் வலைஞனாக வந்தாலும் யார் தான்? அப்படிப்பா. இதுதான் அந்த ஒவ்வொரு நாளும் உயிர் வளர்றதுங்கிறது இதுதான். இறைவன் நாயன்மார்களுக்கு எப்படி வந்தாலும் யார் தான்ட்டார்? சிவஞானமுனிவர் குரு தான்ட்டார். காட்டில் வேடனாகவும் கடலில் வலைஞனாகவும் மதுரை ஆகிய நாட்டிலே குதிரைப்பாகனாகவும் இறைவன் வந்தார். குதிரைப்பாகனாகவும் இறைவன் வந்தார். அடுத்த பத்தி. உயிர்களாகிய நமது வினைகளை தொலைத்து அருள்வரியும் திருப்பெருந்துறை இறைவனது திருவடிகளை மனமே மயக்கம் தீரும்படி போற்றுவையாக. குறிப்புரை. வேடனாக வந்தது அர்ஜுனனுக்காக. அது பாரத கதையில் கூறப்பட்டுள்ளது. மற்ற வரலாறுகள் திருவிளையாடல் புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. இனி நாம் மந்திரத்துக்குள்ளே போகணும். அர்ஜுனன் பாசுபதாத்திரத்துக்காக தவம் செய்யும்போது இறைவன் அவனுக்கு பாசுபதம் கொடுக்க வந்தார். ஒரு அசுரன் அர்ஜுனனுக்கு தீமை செய்ய பன்றி வேடத்தில் வந்தபோது அந்த பன்றியை இறைவன் அம்பால தாக்குகிறார். அர்ஜுனனும் ஒரு அம்புனால் தாக்குறார். யோகம் கலைந்து அவருக்கு தெரிஞ்சிருது. அர்ஜுனனும் அம்புனால் தாக்குறார். அந்த பன்றியை மையமாக வச்சு 2 பேருக்குள்ளே சண்டை வருது. நான் தான் அடித்தேன், நீ தான் அடித்தேன்னு சண்டை வருது. அப்போ தான் அர்ஜுனன் யாரை அடிச்சு விடுறான்? இறைவனையே தாக்கிடுறான். பிறகு இறைவன் வந்திருப்பது சிவன் என்று அவனுக்கு காட்டி பாசுபதாஸ்திரத்தை கொடுக்கிறார். இங்கு இறைவனை குருவா பார்க்கணும். ஆனால் அர்ஜுனன் அந்த இடத்துல ஞானம் பெறுகிற இடத்துல அங்கே இல்லை. அர்ஜுனன் குருவா ஞானம்தான் கொடுக்கணுன்ட்டு கிடையாது. சரியை கொடுக்கும்போது ஞானமாக கொடுக்குறாங்க. முதலாக ஒருத்தன் தீக்கை வாங்குகிறான். அப்போ அவனுக்கு ஞானத்தை கொடுக்குறாங்களா? என்ன கொடுக்குறாங்க? சமய தீக்கை தானே கொடுக்குறாங்க. சமய தீக்கை ஞானமாகுமா? அதே மாதிரி இங்கே எடுக்கணும். சமய தீக்கை கொடுத்தாலும் குரு தான், விசேட தீக்கை கொடுத்தாலும் குரு தான். அப்படிங்கிற அடிப்படையில் தான் அர்ஜுனுக்கு வந்தது குரு தான். அவனுக்கு ஞானத்தை கொடுக்காதனால அவர் யார் இல்லைன்னு வந்துட மாட்டார். அந்த வாதத்தை வச்சுக்கிடணும். குரு இல்லைன்னு வந்துட மாட்டார்.
கிருஷ்ணன் அவருக்கு கீதையை உபதேசிக்கும் போது அவன் ஞானத்தை பெறுறான். ஆனால் அந்த கிருஷ்ணர் உபதேசித்த ஞானமும் சைவம் சொல்கிற ஞானமும் ஒன்றுக்கொன்று படிநிலையாக இருக்குது, ஒன்றுக்கொன்று படிநிலையாக இருக்குது. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ், அந்த பஞ்சாயத்துக்கு அதுக்கு பிறகு போகணும். இல்லைன்னா சைவத்தில் அர்ஜுனன் கண்ணப்பரா வந்தார்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அர்ஜுனனுக்கு என்ன உண்டுன்னு முடிவாயிருது? பிறவி உண்டுன்னு முடிவாயிருது. பிறவி உண்டுன்னா அர்ஜுனன் அது வரைக்கும் எதை அடையலைன்னு ஆயிடுது? ஞானத்தை அடையலை, இறைவனை அடையலைன்னு ஆயிடுது. பார்த்தீங்களா? எப்போ வந்து தான் அவர் ஞானத்தை பெறுறாருன்னு ஆயிடுது. இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து அர்ஜுனனுடைய வரலாற்றுக்குள்ளே இருக்குது. அதனால தான் நான் மகாபாரதம் பேசும்போது சொன்னேன், மகாபாரதம் முடிகிற இடத்துல தான் சைவம் தொடங்குதுன்னு சொன்னேன். அந்த மகாபாரதம் சொற்பொழி சீக்கிரம் வரும்போல் அந்த கோயில் திருவிழாவுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க, வஞ்சிபுரத்தில் ரெடி ஆகிட்டு இருக்கேன். ஐயா பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அர்ஜுனன் வரலாறு அதில் சொல்லப்பட்டது. பிறகு மீனவனாக வந்தது. மீன்வலை வீசிய காணவன் வந்து வெளிப்படும் ஆயிடிலே, அவரே சொல்கிறார். அம்மை ஞான நூல் கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த கதையை பாருங்கள், கொடுமையை. அம்மை வந்து ஆகமத்தை கேட்டுட்டு இருந்தாங்க, சரியாக கவனிக்கலை. எந்த வீட்டில் பெண்கள் வீட்டுக்காரன் சொல்கிறத கவனிக்கிறாங்க? அது யார் வீட்லேயும் நடந்தது? ஆமாம், எந்த வீட்டில் கேட்குறாங்க? அவர் வீட்டில் கேட்குறதுக்கு அம்மை கவனிக்கலை. அதனால் இறைவன் கோவப்பட்டார். அப்பாவு கோவப்பட்டது பிடிக்காதனால முருகர் கோவப்பட்டார். விநாயகர் அவங்க ரெண்டு பேரும் அந்த ஆகமத்தை என்ன செய்கிறாங்க? முருகர் கிழிக்கவே செய்கிறார். எல்லாம் விநாயகர் எடுத்து கடலுக்குள்ளே வீசிடுறாரு. இறைவன் சொந்த பிள்ளைகிட்ட யார் தான் சண்டை போட முடியும்? ரெண்டு பேரையும் விட்டுட்டு நந்தி தேவர்கிட்ட சண்டைக்கு போகிறார். நான் என்ன சொன்னேன், யாரையும் உள்ளே விடாதன்னு இல்லை பாடம் நடத்தும்போது, ஏன் இவங்களை விட்டேன்னு சொல்லி சண்டைக்கு போய் அவரை வந்து நீ சுறாமீனா போயிருங்கிறார். அம்மையை நீ பாடம் சரியாக கேட்காதனால மீனவ பெண்ணா போங்கிறார். இந்த பஞ்சாயத்து எப்போ தொடங்குது? ஞானம் கற்பிக்கும்போது. பாருங்கள் எவ்வளோ வித்தியாசமான கதை. மாணிக்கவாசகர் இந்த கதையை கோர்க்கிறதுல இருக்கிற அழகு பாருங்கள். அர்ஜுனனுக்கு குருவாக வந்தார், ஆனால் ஞானம் வழங்கப்படலை. ஞானம் வழங்கப்படுற இடத்துல வந்தார், ஆனால் ஞானம் தடைப்பட்டது. அதில் ஒரு செய்தியை சொல்ல வர்றார் இறைவன். பிறகு இறைவனே போய் யாரை திருமணம் செய்கிறாரு. நமக்கு திருவாசகத்திலேயே செய்தி இருக்குது. அம்மைக்கு ஞானம் போதித்தது தடை ஏற்படுற இடங்களில் திரும்ப போதித்த வரலாறு நமக்கு இருக்குது. அம்மைக்கு ஆகமம் போதித்து தடை வந்து மீண்டும் ஆகமத்தை போதித்த வரலாறு நமக்கு எதிலேயே இருக்குது? திருவாசகத்திலே இருக்குது. அடுத்து குதிரை பாகனா வர்றாரு. யாருக்காக? ஆமாம், அர்ஜுனனுக்காக வந்தது ஒரு கதை, அம்மைக்காக வந்தது ரெண்டாவது கதை, தனக்காக வந்ததை மூணாவது கதையாக சொன்னார். நாட்டிலே குதிரை பாகனாக வந்தார். ஆனால் மூன்றிலே அவர் யாரு தான்? குரு தான். அதுக்கு பிரமாணமே வந்துட்டு பாருங்க, மாணிக்கவாசகருக்கு சிவன் குரு தான். எப்போ? அம்மைக்கு என்ன நடத்தும் போது தான் பஞ்சாயத்தே வந்தது, வாத்தியாராக உட்கார்ந்துருக்கும் போது தான் வந்தது. அர்ஜுனனுக்கு அவர் பாசுபதாஸ்தவம் தான் கொடுத்தார். அப்படின்னாலும் யாரா நின்று தான் கொடுத்தாரு. ஏன்னா அவன் எதில் உட்காந்துருந்தான்? தியானத்தில் இருந்தான். சும்மா ரோட்டில் நம்ம மலையடி வாரத்தில் நடந்து போகும்போது எடுத்து கொடுக்கல. அவன் எதில் உட்காந்துருக்கிறான்? யோகம் நடக்கும்போது கடவுள் வர்றாருன்னா அது குருவாக இருக்கிற கடவுள் தான் வர முடியும், எல்லாரும் வர முடியாது. அப்படி நம்ம இந்த சித்தியார் சிவஞான முனிவர் 328வது மந்திர உரை அடிப்படையில் நம்ம இதுக்கு உரை சொல்லியிருக்கிறோம். அங்கே சிவஞான முனிவர் ஒரு செய்தி சொல்லியிருக்கிறார். நாயன்மார்களுக்கு எந்த வடிவத்தில் இறைவன் வந்திருந்தாலும் அது குரு தான். அதை நம்ம இதில் அப்ளை பண்ணியிருக்கிறோம் முதல்ல. சரியா? அதை இதில் சொல்லியிருக்கிறோம். அடுத்து அந்த இறைவனை நாம் புகழ்ந்தால் நமக்கு வினை இல்லை, மயக்கம் இல்லைங்கிறார். குருவினுடைய ஸ்பரிச தீட்சை, நயன தீட்சை, உபதேசம் இவைகளெல்லாம் நயன தீட்சை வினையை நீக்கும்,
உபதேசத்தினால் ஞானம் கைவரப்பெற்று படிப்படியாக ஆணவமலம் நீங்கும். ஞானம் வராத வரைக்கும் தான் மயக்கம் இருக்கும். அப்போ ஞானம் வந்த பிறகு என்ன போயிடும்? மயக்கம் போயிடும். அதையெல்லாம் நாம் இதில் கற்றுக்கொள்ளணும். அதனால தான் வினை போகிறதுக்கு மயக்கம் போகிறதுக்கு கும்பிடு அப்படின்னார். இதை நாம் இன்றைய திருவாசக வகுப்பாக வைத்து அடுத்த வகுப்பில் அடுத்த மந்திரம் பார்க்கலாம். நிறைவு செய்கிறோம். இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம் குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொடும் ஆரது கேட்ப எம்பெருமான் பள்ளி எழுந்து நாளை பணி நோக்கி செல்வோம். சிவாய நம. சிவாய நம.